சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு வராரு. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் ரஜினி இருவருக்கும் பயங்கரமான அரசியல் சண்டை நடைபெறுவதாக சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் விஜய்க்கு ரஜினி பிடிக்கவில்லை, ஒரு பக்கம் ரஜினிக்கு பொறாமை என்றும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறித்து ரஜினியே ஒரு பேட்டியில், அதாவது எனக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாது, அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது, நான் ஸ்டாலினை சென்று சந்தித்திருந்தது மரியாதை நிமித்தமாக, எங்களுக்குள் 40 ஆண்டு கால நட்பு இருக்கிறது, அது மட்டுமில்லாமல் புதிதாக ஆட்சி அமைக்கும் விஜய்க்கு வாழ்த்துக்கள், முதலில் வாழ்த்து சொன்னதே நான் தான், அவருக்கு 2 வருடங்கள் டைம் கொடுங்க, அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களாகிய நீங்கள் செய்யும் தவறுகள் விஜயை தான் பாதிக்கும், அதனால் இனி நீங்கள் உஷாராக இருக்கணும் என ரஜினி சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து விஜய் ரஜினியை சென்று பார்க்கவே இல்லை. ட்விட்டர் வாயிலாக என்னை வாழ்த்தியதற்கு நன்றி என விஜய் கூறியிருந்தார். இது அரசியலில் மிக பெரும் பேசும் பொருளாக மாறியிருந்தது. இப்போ ரஜினி அவர்கள் விஜயை நேரில் சென்று சந்தித்ததாகவும், மேலும் தமிழ்நாட்டின் கடன் சுமையை அடைக்க 2 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாகவும் தகவல் போய்கொண்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டின் கடன் சுமை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி என சொல்லப்படுகிறது. இதை எப்படி விஜய் கையாள போகிறார், எவ்வாறு கடனை அடைக்கப் போகிறார், தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில் எப்படி கொண்டு வருவார் எனலாம் சொல்லப்பட்டது. ஆனால் விஜய் கண்டிப்பாக தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார், அதற்கு என் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது என ரஜினி அவர்கள் விஜயை பாராட்டியிருந்தார். ஆனால் அவருக்கு கால அவகாசம் மட்டும் மக்கள் தர வேண்டும் என கூறியிருந்தார். அதன்படி பார்த்திங்கன்னா தன்னால் முடிஞ்ச உதவியை ரஜினி செய்வார் என மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 1 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் நிவாரண உதவிகளை விஜயோடைய ஆட்சியில் கடனை அடைப்பதற்காக தங்களால் முடிந்ததை செஞ்சுட்டு வராங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா ரஜினியும் இப்போது விஜயை சந்தித்து வாழ்த்துக்களை கூறினாராம். தொடர்ந்து கமல்ஹாசனும் பார்த்திங்கன்னா விஜயை சென்று சந்தித்திருந்தார். தற்போது ரஜினி 2 கோடி வரை தன்னால் முடிந்த கடனை அடைப்பதற்காக நிவாரண உதவிகளை தந்திருக்கிறார். விஜயும் ரஜினியிடம் மிகவும் நன்றி, நீங்கள் எனக்கு எப்பவும் பக்கபலமாக இருந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் எனக்கு பக்கபலமாக இருப்பீங்க என நம்புகிறேன் என விஜயும் கூறியிருக்கிறார். இதனால் ரசிகர்களும் பார்த்திங்கன்னா மிகவும் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு வழியா விஜய் மற்றும் ரஜினி இருவருக்கும் நடுவில் இருந்த பிரச்சனை முடிந்துவிட்டது என தற்போது சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.